கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம ஜெபிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ கர்த்தருடைய செய்திக்காகவும் அவருடைய வழி நடத்துதலுக்காகவும் பிரசனத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஒரு நாள் கூட நாங்கள் சகோதரிகளாய் உம்முடைய சமயத்தை கேட்க வந்திருக்கோம். எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்புங்க இயேசப்பா. கேட்கின்ற சத்தியங்கள் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஜெபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபாவை நீர் ஆசீர்வதிங்க. தேவ ஆவியானவர் கொண்டு மகளுடன் பேச வேண்டுமா கெஞ்சுகிறோம். கேட்கின்ற எங்களுக்கும் கூட ஆண்டவரே அந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த நேரம் முழுவதையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. வருகின்ற சகோதரிகளை கூட நீங்க அழைத்து வாருங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். ஜெனிஃபர் நமக்காக பாட்டு பாடுவாங்க. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம். பலவித நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே ரூபமில்லையாகையால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையான ஆத்துமாவின் இதய தன்னிலே வாஞ்சையான ஆத்துமாவின் இதய தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தேங்க்ஸ் ஜெனிஃபர். நம்ம செய்திக்காக நம்ம போகலாம். தேனி சபையில் இருக்கக்கூடிய ஜபா அவங்க நமக்காக கர்த்தருடைய செய்தி நமக்காக நம்ம தருவாங்க. கர்த்தர் நேரத்தை கொண்டு எல்லாரையும் ஒரு முறை ஜூம் மீட்டிங் மூலமா பார்த்ததுல சந்தோஷம். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட ஒரு சின்ன பிராக்டிக்கல் கான்செப்ட் அதை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்குமே இது ஒரு ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் தான். ஓப்பன் ஹோம், பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்மலாம் தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம். ஸோ விருந்தோம்பல் அப்படின்றது நம்மளுடைய ஸ்பெஷல் கேரக்டர். ஏன்னா தமிழர்கள்னாலே விருந்தோம்பல்ல சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேதமும் அதற்கு இணையாக பல இடங்கள்ல விருந்தோம்பல் அல்லது உபசரிப்பு அப்படின்றது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி திருப்பி வேதமும் கூட இந்த கருத்தை பல இடங்கள்ல ரிப்பீட் பண்ணிருக்கத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ஆதாரமா வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:2. எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்,
அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இது வந்து ஒரு பிளெஸிங்காகவும் கூறப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் நம்மளை வந்து அநேகரை வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இல்லங்கள்லையும் அழைத்து அவர்களை வந்து நம்ம ஆண்டுடைய அன்பை வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அதனால இதை வந்து நம்ம ஒரு கட்டளையாகவும் பார்க்கலாம், அதே நேரத்துல அது வந்து ஒரு ஆசீர்வாதமாகவும் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த உபசரிப்பு அல்லது விருந்தோம்பலை பற்றி பைபிள்ல என்ன அதுக்கான பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரே நமக்கு வந்து பல இடங்கள்ல வந்து நமக்கு ஒரு முன் உதாரணமா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அல்ல உபசரிப்பு குறித்து நிறைய இடங்கள்ல வந்து பார்க்கலாம். முதல் நம்ம பாக்குறப்ப ஆதாம் ஏவாள் ஆண்டவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர்களுக்கு வந்து அதை கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து அவங்களோட ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபெல்லோஷிப் பின்ன ஐக்கியம் இது எல்லாத்துக்குமாக தான் அந்த இடத்த அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம பழைய ஏற்பாட்டை நம்ம அநேக இடங்கள்ல வந்து பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து அவரோட இருக்கும்படியா அழைக்கிறாரு. அது வந்து பலிகள் மூலமாகவோ இல்ல பண்டிகைகள் மூலமாகவோ கூட அநேக இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை வந்து அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செயலெல்லாம் வந்து இந்த உபசரிப்பு அல்லது விருந்தோம்பலுக்கு வந்து ஒரு பெரிய முன்னோடியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தேவனே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த விருந்தோம்பல் இல்ல உபசரிப்பு இந்த போன்ற காரியங்களுக்கு செயல்படுகிறார். அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்லயும் பாக்குறப்ப இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வந்து ஒரு பெரிய மாடலை வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து செட் பண்ணியிருக்காரு. நம்மளால பார்க்க முடியும். லூக்கா 19:1-10 வந்து நம்ம பாக்குறோம் ஆண்டவர் வந்து சகேயோட வீட்டுக்கு போறாரு. ஆனா பார்த்தோம்னா அநேகர் வந்து ஏன் இவர் வந்து அங்க போறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாவிகளோட ஏன்னா நம்ம பாக்குறோம் சகை வந்து அங்க வந்து ஒரு ஆயக்காரனா இருக்கான். அப்ப அநேகத்தை வரி வசூலிக்கிறனால அவங்க அநேகர் வந்து அவரை வெறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவரோட கூட வீட்டுல தங்குபடியா போறாரு. அப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து பாவியான ஒரு மனுஷனோட போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவர் இந்த உலகத்துல இந்த பூமியில சஞ்சரித்த நாட்கள்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், வெறுக்கப்பட்டவர்களோட தான் அவர் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி மத்தேயு 9வது அதிகாரம் 10-13 கூட பார்க்கலாம். அதுல இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட்ல தான் வந்து மத்தேயு 9 பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைத்து வந்தேன் என்றார். அப்போ ஆண்டவர் கூட வந்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட மக்களோட கூட அவர் வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. நான் பாவிகளை நீதிமான்களை எல்லாம் நான் பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்போ உபசரிப்பு அப்படின்றது நமக்கு தெரிந்தவர்களுக்கோ இல்ல பழகினவர்களுக்கோ நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒன்று மட்டும் கிடையாது. ஆனா இது வந்து உடைந்தவர்கள், இந்த சமுதாயத்தினால புறக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம வந்து அந்த we have to extend the grace, அந்த உபசரிப்புல விருந்தோம்பலை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேணும் அப்படின்னு கூட நம்ம இந்த இதுல இருந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஏற்படுத்தின அந்த சாக்கிரம் வந்து அதாவது லார்ட்ஸ் டேபிள், அது கூட நம்ம பாக்குறப்போ நமக்கு தெரியும். அது வந்து ஆண்டவர் வந்து அந்த 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 பேசேஜ் நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும். லூக்கா 22:14-20. லூக்கா 22:14-20. வேலை வந்தபோது அவரும் அவருடனே 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன்.
தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்களே இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கீழே பார்க்கலாம். சோ அந்த அந்த லார்ட்ஸ் டேபிளை எப்போ இன்ஸ்டிடியூட் பண்றாரு அப்படின்னா டூரிங் அ மீல். அவங்க வந்து ஒரு பஸ்காவை ஆசரிக்க ஒரு பந்தியின் வேலையில தான் அதை வந்து ஆண்டு வந்து ஏற்படுத்துறாரு. சோ நம்ம வந்து ஒரு உணவை ஷேர் பண்றது மூலமா கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய அந்த விருந்தோம்பலை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 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 வல்லமையான ஒரு செயல். எதுக்குன்னா நம்ம ஃபெல்லோஷிப்புக்கும் ஐக்கியத்துக்கும். அததான் ஆண்டு வந்து நமக்கு ஒரு நினைவு கூறுதலா நம்ம எப்பெல்லாம் அந்த லார்ட்ஸ் டேபிள்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோமோ நம்ம வந்து அதுக்கு ஒரு நமக்கு அது ஒரு நினைப்பூட்டுதலா இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்துல பங்காளிகளா இருக்கும். அப்படியே ரத்தத்தையும் நம்மளுடைய பானத்தையும் நம்ம வந்து பங்கு கொண்டவர்களா இருக்கும். நம்ம எவ்வளவோ நம்மளும் பாவிகளா இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து சேர்த்து கொண்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கெட்ட குமாரன் அந்த பேசேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் கூட பாக்குறோம், அந்த மகன் வந்து எல்லாவற்றையும் தொலைத்தவனா வர்றப்ப அந்த அப்பா வந்து தன்னுடைய இரு கரத்தையும் நீட்டி அவனை வந்து தன்னோடு அழைத்து கொள்றாரு. அவருக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் வைக்கிறாரு. சோ இதுவும் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா தேவனுடைய கரமும் யாரெல்லாம் அவங்க அவருடைய திரும்ப வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே அவரும் வந்து எப்பவுமே இரு கரத்தையும் நீட்டி அவர் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் இந்த பேரபிளும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காட்ஸ் லவ் வந்து அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ நம்மளும் கூட எவ்வளவுதான் நம்ம தூரமா போனாலும் ஆண்டுடைய கரம் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது போல நம்மளுடைய வீடுகளும் எப்படி இருக்கும், நம்ம வீட்டை நம்ம திறந்து கொடுக்குறப்ப அது வந்து இட்ஸ் ஒரு டிவைன் இன்விடேஷன். நம்ம வந்து மற்றவங்களை வந்து ஒரு தெய்வீக அந்த அழைப்புக்கு வந்து நம்ம வந்து அதை அழைக்கிறதுக்கு அது ஒரு பிரதிபலிப்பா அமையுது. இது வந்து நம்ம வந்து ஒரு பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷனா நம்ம ஆண்டவருடைய அந்த நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்து நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து இந்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி சர்ச்சஸ் இவங்க எல்லாம் எப்படி நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு உதாரணமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏர்லி சர்ச்சஸ் வந்து ஆதி அப்போஸ்தலர் வந்து அவங்க 4 விஷயங்களை உறுதியா தரித்திருந்தார்கள். பிரேக்கிங் பிரெட், டீச்சிங், பிரேயர் அண்ட் ஃபெல்லோஷிப். இந்த 4 விஷயத்திலையும் வந்து அவங்க வந்து உறுதியா தரித்திருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அது கூட அப்போஸ்தலர் 2:42 இருந்து 47 வரை இருக்கிற வசனங்களை நம்மளால வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம்பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த பிரேக்கிங் த பிரெட் அப்படின்றது அப்பத்தை பிக்கும் போது இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை மட்டும் பிரதிபலிக்காம அது வந்து நம்ம அந்த மீல்ஸ் ஷேர் பண்றப்ப அது வந்து என்ன செய்யுது, ஒரு கூட்ட மக்கள் அப்படின்றதையும் அது வந்து பிரதிபலிக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஆதி அப்போஸ்தலர் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் பாக்குறோம். அப்ப எல்லாருமே அவங்க வீடை வந்து திறந்து கொடுத்தாங்க. எதுக்கு? ஃபெல்லோஷிப்புக்கு, ப்ரேயருக்கு, டீச்சிங்ஸ்க்கு எல்லாமே அவங்க திறந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துற ஒரு விதமா தான் அவங்க அதை செயல்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர் 4:32 இருந்து 35 இருந்து பாக்குறப்ப ஆதி அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடைமைகள் எல்லாம் விற்று அதை வந்து எல்லாருக்கும் பொதுவானதா அவங்க வந்து அனுபவித்தார்கள்னு பார்த்தோம். அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது விருந்தோம்பல் அல்லது உபசரித்தல் அப்படின்றது நம்ம வந்து நம்ம வீட்டை திறந்து கொடுக்கறது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள எல்லாவற்றையும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதும் அதுக்குள்ள அடங்கும். நம்ம கூட லிடியாவை பத்தி பார்க்கலாம். ஆக்ட்ஸ் 14 to 15 பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 14 இருந்து 15 14-15. அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்திருந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ லிதியாள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தருணமே அவங்க என்ன செய்யறாங்க, பவுலையும் பவுலோடு இருந்தவர்களையும் தங்களுடைய வீட்டுக்கு வந்து வருந்தி அழைக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அவங்க வந்து அவங்களுடைய விசுவாசத்தை இந்த விதமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ ஹாஸ்பிட்டாலிட்டியில உபசரிப்பு அப்படின்றது நம்ம வீட்டுல நம்ம ஒரு இடத்த மட்டும் கொடுக்கறது கிடையாது. சோ நம்ம வந்து நம்முடைய லைஃப், நம்முடைய டைம், நம்முடைய ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யறோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் வித் லவ். சோ அன்பின் நிமித்தமா நம்ம அதை வந்து நம்ம
கொடுக்கறது தான் என்னது ஹாஸ்பிட்டாலிட்டி. மோரோவர் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இவாஞ்சலிசத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கோப் இருக்கு நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மூலமா. ஏன்னா நம்ம நம்மளுடைய லைஃப்லயும் நமக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய பேரு ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொண்டோம், அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு. அதே போலதான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலங்கள்லயும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நம்ம ஒரு ஆண்டுடைய நற்செய்தியை சொல்லுவதுல ஒரு பெரிய இடம் பிடித்தது. நம்ம பவுல் கூட ஹவுஸ் அரெஸ்ட் இருக்கிறப்ப பார்த்தோம்னா, அவர் அந்த சூழ்நிலையும் அவருடைய வீட்டுக்கு நிறைய மக்களை வந்து அவர் அழைக்கிறாரு, அவருடைய வசனத்தை சொல்றாரு. சோ நம்ம வீடுகள்ல அழைத்து ஒரு சிலரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடவுளோட வசனத்தை சொல்லும் போது அந்த சுவிசேஷமானது இட் பிகம்ஸ் மோர் இன்டிமேட் அண்ட் பர்சனல். அது என்ன சொல்றது, ஒரு பொதுவான இடத்துல போய் நம்ம ஒருத்தருக்கு காஸ்பல் சொல்றதை விட நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டு ஒரு ஹோம் அட்மாஸ்பியர்ல அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஒரு டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ ஷேர் பண்ணி அவங்க கிட்ட நம்ம அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்களுக்கு நம்ம காஸ்பல் ஷேர் பண்றப்போ அது என்ன பண்ணும், இன்னும் இட் பிகம்ஸ் மோர் இன்டிமேட். அது ரொம்ப பர்சனலா ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அங்க டெவலப் ஆகிறதுக்கு அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் டூலா இருக்கும். சோ இது வந்து ஆதி திருச்சபை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அவங்க சார்பில் அவங்க நமக்கு முன்னுரைத்து போன இது உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளையும் அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து இந்த உபசரிப்பை குறித்து அவரே வந்து ஆதாம் ஏவாள் காலங்கள்ல இருந்து பல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் போது நமக்கு பெரிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஆண்டவரை தொடர்ந்து ஆதி திருச்சபையும் என்ன செய்யறாங்க, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து அவங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாய் நம்மளையும் ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்முடைய வீடுகளை மட்டும் இல்ல, நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் வந்து திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இப்ப யாருக்கு நம்ம அதை திறந்து கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அதுல வாசிக்கிறோம் மத்தேயுல 25வது அதிகாரம் 35 to 40. மத்தேயு 25, மத்தேயு 25 35ல இருந்து 40 வரை உள்ள வசனங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இது வந்து இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு அந்நியர்களுக்கு நம்ம உணவு கொடுத்து இல்ல அவங்களுக்கு உடை கொடுத்து அவங்கள நம்ம வந்து போஷிக்க நிமித்தமா ஆண்டவரே நம்ம சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு. அப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கும் நம்முடைய வீடை திறந்து கொடுக்கறத காட்டிலும் இந்த மாதிரி அந்நியர்கள் ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க இல்ல தனிமையில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நம்முடைய வீடுகளையும் நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கறதா நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கு. நம்ம வேற எப்படிலாம் நம்முடைய வீடுகளை திறந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஈவன் ஸ்மால் ஒரு சின்ன மீல், ஒரு டீ ஸ்நாக்ஸ் கூட நம்ம யாரையாவது நம்ம கூப்பிட்டு அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து we can talk with them, அவங்களோட நம்ம பேசலாம். ஸோ இந்த சின்ன சின்ன ஆக்ட் கூட அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து அவனுடைய அன்பை வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறதுக்கு அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளை வந்து ஒரு சின்ன பைபிள் ஸ்டடிக்கோ இல்ல ஒரு ப்ரேயருக்கோ நம்ம திறந்து கொடுக்கும்போது அது ஒரு மற்றவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க வளர்றதுக்கு அது வந்து ஒரு ஏதுவா இருக்கும். அதே மாதிரி சில நேரம் ஒரு சிலர் வந்து தங்குவதற்கு இடம் இல்லாம அவங்களுக்கு யாராவது இருந்தா ஆதரவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வீடுகளை திறந்து கொடுக்கறதும் அதுவும் அவனுடைய அன்பை வந்து நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கு. இதெல்லாம் ஸ்மால் பிராக்டிக்கல் வேஸ். ஆனா இதை நம்ம செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும்.
ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பேரியர்ஸ் இல்லைன்னா சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பயம். அதாவது என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம நிறைய நேரம் என்ன செய்வோம், மத்தவங்கள நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, ஐயோ நம்ம வீடு சுத்தமா இருக்குமா, சுத்தமா இல்லையே, சில நேரம் நம்ம வீடு வந்துட்டு போனா அழுக்காயிடுமே அப்படின்னு நினைப்போம். சில சில நேரம் என்ன செய்வோம், ஐயோ யாராவது வந்தா நம்ம ஸ்பெஷலா ஃபுட் ரெடி பண்ணணும், நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், அந்த பிளான் எல்லாம் மாத்தணுமே. இதெல்லாம் தான் நம்மளுடைய யாராவது கெஸ்டோ இல்ல யாரையோ அன்எக்ஸ்பெக்டடாவோ எக்ஸ்பெக்டடாவோ நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இதெல்லாம் தான் நம்மளுடைய மைண்ட்ல முதல்ல வரும். ஆனா 1 பேதுரு 4:9 இப்படியா நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஒன் அனதர் வித்வுட் கிரம்பிளிங். அப்போ நம்ம முறுமுறுப்பில்லாமல் நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை வந்து உபசரிக்கணும். அப்ப நம்ம வேதம் எப்பவுமே நம்மள என்ன என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு உண்மையான உபசரிப்பு அப்படின்றது ஒரு உதார்த்தமான ஒரு இருதயத்தினால செய்யறதே தவிர ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. நம்ம யாரு கெஸ்ட் வந்தாலும் நம்ம வீடு ரொம்ப நீட்டா இருக்கணும், நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்ல. தட் இஸ் அது வந்து ஒரு அது அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து கடவுள் எதிர்பார்க்கல. ஆனா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு, அவங்கள ஒரு ஒரு லவ்விங் ஹார்ட்டோட அவங்கள இன்வைட் பண்றோமா, நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டை நம்ம அன்பினாலே கொடுத்தாலே தே வில் பி ஹாப்பி. நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்ம ரிசீவ் பண்றோம், எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பேரு செய்யணும்னு நினைப்போம், ஆனா நமக்குள்ள தடையா இருக்கிறதோ இல்ல நம்மள வந்து அதை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் இதுதான் நம்ம யோசிப்போம் இல்லையா, வீடை நீட் பண்ணணும், இல்ல ஃபுட் ரெடி பண்ணணும், ஃபுட் பர்ச்சேஸ் பண்ணி இதுதான் நம்ம யோசிப்போம். எல்லாத்தையும் எப்படி பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனா ஆண்டு அந்த பெர்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு ஜெனரஸ் ஹார்ட்டை தான் ஆண்டு எதிர்பார்க்கல. ஒரு தாராளமான ஒரு இருதயம், யாரு வந்தாலும் ஒரு ஹாப்பியா அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு நமக்குள்ள நமக்கிட்ட இருக்குது எதுவோ அதை நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்குறது, தட் வில் பி எனஃப். அதுதான் ஆண்டு வந்து எதிர்பார்க்கிறார். வேற என்ன பேரியரா இருக்கலாம் அப்படின்னா டைம். ஏன்னா இப்பெல்லாம் நம்மள ஒரு பிஸி வேர்ல்ட்ல இருக்கோம். நமக்கும் குடும்பத்துக்கும் கடவுளுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்றது பெரிய ஒரு ஹெக்டிக்கா இருக்கு. ஸோ அந்த பிஸி ஷெட்யூல்ல நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப அநேகர் மறந்து போயிடுறோம். அந்த ஒரு விஷயம், இந்த டைம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அடுத்து வந்து ரிசோர்சஸ். சில நேரம் நம்ம என்ன செய்வோம், நம்ம கிட்ட ஐயோ வந்தா வீடு ரொம்ப சின்னதா இருக்கே, இல்ல நம்ம கிட்ட ஃபுட்டு சஃபிஷியண்டா இல்லையே, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மள என்ன செய்யும், நம்மள இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கோ இல்ல மற்றவர்கள் உபசரிக்கிறதுக்கோ இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி நிக்கிற சில ப்ராக்டிக்கல் அப்டக்கிள்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நினைக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, காட் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல. ஹி நோஸ் தட் வி ஆர் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு. பட் அவர் எப்ப என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு அவைலபிள் அண்ட் வில்லிங் ஹார்ட்டை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அவைலபிளா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து வில்லிங்கா மற்றவங்களுக்கு நம்முடைய வீடுகளை நம்முடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்குறோம் அப்படின்றதுதான் நம்முடைய தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். சோ இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த பிராக்டிக்கல் அப்டக்கிள்ஸ் இருக்கலாம். பட் நம்ம வந்து அதை என்ன செய்யணும், அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஏன் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நமக்கு வந்து அது ஒரு கட்டளை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு பிளஸ்ஸிங்கும் கூட. எப்படி அது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பலரை நம்ம அழைக்கும் போது நம்மளோட வந்து அவங்களும் நம்மளுடைய ஐக்கியம் கொள்ளும் போது என்ன ஆகுது, அவங்க ஆண்டவருக்குள்ள வளர்றாங்க. ஸோ த பிலீவிங் கம்யூனிட்டி வந்து தே பிகம் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ ஒருத்தர் அவங்க வந்து விசாரிக்கிறதுலையும் அவங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் அவங்களுடைய பிசிக்கல் நீட்ஸையும் நம்ம பூர்த்தி செய்கிறவர்களா இருக்கணும். அப்ப என்ன ஆகுது, அந்த ஒரு கம்யூனிட்டியா வி வில் பி ஏபிள் டு க்ரோ. ஒரு சமூகமா இல்ல ஆண்டவர் அறிந்த ஒரு கூட்டமான மக்களா நம்ம இன்னும் அன்பிலும் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளால வளர முடியும். எப்போ வளர முடியும், நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றப்ப. அது வந்து ரியலி ஒரு பிளஸ்ஸிங் தான். அதே மாதிரி ரெண்டாவது என்ன பிளஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குடும்பங்களையும் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய டைமையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், கடவுளுடைய கிருபையும் அவருடைய அன்பையும் மற்றவர்களுக்கு நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு வழி. எப்படி நம்ம ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அந்த லவ் கிரைஸ்ட் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு தகுந்த வழி அப்படின்னா இதுதான், ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் லவ் த்ரூ ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா மத்தையில நம்ம பாக்குறோம்,
whoever receives you receives me அப்படின்னு சொல்றார். அது கூட வாசிக்கலாம் மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளுடைய வீடுகளை நம்ம திறந்து கொடுக்கறப்போ நம்ம வந்து கிறிஸ்துவையும் நம்ம ஏற்றுக்கொள்றோம், அதே மாதிரி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறோம். அந்த இடத்துல ஆண்டவரும் அந்த 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 ஆண்டோடைய பிரசன்ஸும் அந்த இடத்துல நமக்கு இருக்கு. சோ நமக்கு வந்து நம்ம வீடுகளை திறந்து கொடுத்து மற்றவர்களை உபசரிக்கும் போது இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வே ஆஃப் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் லவ். நம்ம தேவன் நம்மளை எப்படி பாவத்துல இருந்து மீட்டெடுத்து அவருடைய அன்பு நிமித்தமா அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினாரோ அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உன்னதமான வழி. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு நம்ம உபசரிக்கும் போது வேற என்ன நமக்கு பிளெஸிங்ஸ் இருக்குன்னா we have eternal rewards. நமக்கு வந்து நித்தியமான பல ரிவார்ட்ஸ் வந்து ஆண்டு வைத்திருக்கிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறப்ப பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு செய்யணும் அப்படின்னா, யாரு நமக்கு திருப்பி செய்ய முடியாதோ அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றத எம்பசைஸ் பண்றார். அது கூட நம்ம லூக்கால வாசிக்கலாம். லூக்கா 14:12 வரை. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனத்தை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனனையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்கள் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். சோ அப்போ நம்ம இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய யாருக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, யாரு திருப்பி நமக்கு செய்ய முடியாதோ அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த கைண்ட்னஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து தெரிஞ்சவங்கள நம்ம கூப்பிடுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னு திருப்பி இன்டர்ன் அவங்களும் என்ன செய்வாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளே ஹோஸ்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உனக்கு தெரிஞ்சவங்களையும் கூப்பிடாத, உன் பிரதர்ஸையும் கூப்பிடாத, உங்களோட ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிடாத, நீ வந்து போய் ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடரை கூப்பிடு. ஏன்னா இவங்கதான் திருப்பி உனக்கு செய்ய முடியாது. ஆனா அதுக்கான பலன் உனக்கு எப்படி கிடைக்கும்? உயிர்த்தெழுதல் நாள்ல பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம வந்து நம்மளும் கூட நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி இந்த மாதிரி இன்னைக்கும் சமுதாயத்துல இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. லோன்லி பீப்புள் இருக்காங்க, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, உடைந்து போன மக்கள் இருக்காங்க, ஒண்ணு செஞ்சா திருப்பி நமக்கு செய்ய முடியாத பலர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றப்போ அது வந்து அவருடைய அன்பு உண்மையிலே அவங்களும் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அவருக்கு வந்து ஒரு பெர்மனண்டான ஹவுஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவர் எங்க போனாலும், எங்க அவர் பயணமா போனாலும், எங்க உபதேசிக்க போனாலும், எங்க போனாலும் அவர் வந்து தம்முடைய வாழ்க்கையில மக்களுக்கு வந்து இடம் கொடுக்கிறவரா பாக்குறோம். சோ நம்மளும் கூட யோசிப்போம், எப்படி ஆண்டவர் நம்ம அந்த பூமியில வைத்திருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா கூட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய நம்ம காமிச்சு ஆண்டவருடைய அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு யோசிப்போம். சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஒரு கப், ஈவன் ஒரு கப் ஆஃப் டீ கூட we can invite someone over a table, ஒரு 10 minutes talk. ஒருத்தர் ஈவன் அது அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்றப்ப they may get free. ஸோ ஒரு பெரிய ஹோஸ்ட் தான் பண்ணணும், பெரிய லஞ்ச் கொடுக்கணும், டின்னர் கொடுக்கணும் அப்படி இல்லை. ஒரு ஸ்மால் கப் ஆஃப் டீ ஆர் காஃபி ஓவர் டேபிள் தட் வில் ஆல்சோ சர்வ் குட். அது கூட என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி நம்முடைய வீடுகளையும் நம்முடைய இருதயத்தையும் திறந்து கொடுப்போம் அப்படின்னு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் ஆண்டவர் வந்து நமக்கு பல முன்னோடி உதாரணங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழும்போது அவர் எப்படி அந்த சமுதாயத்து மக்களோட பழகினார் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தேவனை ஆதாம் ஏவாளுக்கும் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல எப்படி வந்து அவர் அவங்களோட ஃபெல்லோஷிப் இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஏர்லி சர்ச்சஸ் வந்து எப்படி அவங்க தன்னுடைய
உபசரிப்பை எப்படி அவங்க வீடுகள் எப்படி திறந்து கொடுத்தாங்க, எப்படி பொருட்களையும் அவங்க வந்து பொதுவா வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம கிட்டே ஆண்டரை எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, we have to open our house as well as heart. ஏன்னா நம்ம வெறுமனே வீடை மட்டும் திறந்து கொடுக்கறது ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்காது. நம்ம வீடையும் திறந்து கொடுக்கறதுக்கு மனசு வேணும். சோ அந்த ஒரு ஜெனரஸ் ஹார்ட் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து லைக் அது நமக்கு ஒரு பேர்டனா நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு போக தேவையில்லை. நம்ம வில் டேக் தட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து அது அது ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸா நம்ம எடுத்தோம்னா கடவுள் நிச்சயமா நமக்கு மக்களை கொண்டு வருவார். நமக்கு அப்படி ஒரு தாகம் மட்டும் இருந்தாலே போதும். கர்த்தர் வந்து நம்ம கிட்டே நமக்கு தேடி போகணும்னு கூட அவசியம் கிடையாது. God will bring people to us. So மக்களை நம்ம கிட்ட கொண்டு வருவார். We can we need to receive them. அவங்க கிட்ட நம்ம we have to spend time with them and we have to share our resources. That is what hospitality really means. ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரித்தல் அப்படின்றது வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம வீடுகளையும் நம்ம வந்து ஒரு உள்ளத்துல ஒரு அன்போட திறந்து கொடுக்கணும். நம்ம நேரத்தை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கு, நம்ம நிறைய ரிசோர்சஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம முழு மனதோட பங்கு கொடுக்குறப்போ இது நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி அவிசுவாசிகள் வந்து இந்த மாதிரி நம்ம அவங்களை இன்வைட் பண்றப்ப அவங்க யோசிப்பாங்க, எதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க ஏன் அவங்க நம்ம கிட்ட வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு ஷேர் பண்ணணும். சோ அப்போ தென் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம வந்து எப்படி வந்து கடவுளோட அன்பை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நிறைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, அவங்க ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கிறப்ப அந்த EU ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்க கிட்ட இருந்தா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சேச்சி எல்லாம் எப்போ வந்து ஃபிஷ்ஷும் கப்பை வச்சாலும் ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. எந்த நேரம் ஆனாலும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்ஸ் கூட அவங்கள ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அவங்க அந்த லவ் அப்பதான் ஆண்டோடைய அன்பு அவங்க புரிந்துக்கிறாங்க. அப்ப நம்மளும் இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நம்மலாம் விமன் குடும்பத்தை கட்டுல ஒரு பொறுப்புல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு. அப்ப நம்மளால எந்த விதத்துல எந்த இடத்துல நமக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளும் அந்த ஒரு வில்லிங்ஃபுல் ஹார்ட்டை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அவைலபிள் அண்ட் வில்லிங் ஹார்ட்டை தான் எதிர்பார்க்காதே தவிர ஒரு பெர்ஃபெக்ஷனா ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வில்லிங்காவும் அவைலபிளா இருக்கப்ப கர்த்தரே நமக்கு வந்து இந்த உபசரிப்பு ஊழியத்தின் மூலமா அநேகர் ஆண்டுக்குள்ள ஆயத்தப்படுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.